இந்த புவியானது மத்திப்பழங்களோடு உடையது. அதோடு இங்கே வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1171 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாத மொழி கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக அல்லக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன்கள் கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிரபராகளும் தேவாதி தேவரும் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த ஒவ்வொருமே என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 அடிச்சு கூட இது தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டால்தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் இடநிறுத்தி கிரமாஷ்டகம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்தன்மை வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் 1001 காதரப்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிழ முடிக்கூடிய ஆதிசேஷமில் சேனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சம் சமுதரை கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் இன்று எம்மடைய தொழிலின் காரணமாக இப்புவியுலகின் தென்திசைகள் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆகா, கதிரவன உதயமாகி கடந்து விட்டது அழிகவள கழகம் நடத்துவதற்கொண்டு மலிகள் மனவிலேயே காரணம் என்னவகரைக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆணை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதை கணபதியை தொழுதுபட்டு பிறகு மட்டத்தை பற்றி யோசிக்கலாம். உங்கள் முன் நாரத நடிகர் முத்துதர் வல்லாளப்பட்டியை சேர்ந்த சந்தானகுமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை இருந்து குறிப்பிடுகிறார்கள். பொன்னாடை பொருத்தி புகழாரம் சுட்டிய விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் எம் ராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. கலைவாணித்தால் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கலைவாணித்தால் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே முகத்தோடும் 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 மனவரை பலம் வல்ல கனநாதனே கலைவோடித்தான் பெற்ற இருப்பதில்லை ஒன்று கொண்டு கவிஞான மண்பாளனே திருமாடு உனக்கே மாப்பிள்ளையோடு சிவனாதன் கல்யாணம் தேரோட்டு பாடல். திருமாடு உனக்கே மாப்பிள்ளையோடு சிவனாதன் கல்யாணம் தேரோட்டு பாடல். உலகம் யாவுவது உனது பூமுகத்து திலகம் தீட்டியது திருமகனே, உலகம் யாவுவது உனது பூமுகத்து திலகம் தீட்டியது திருமகனே, சித்து பக்திகள சக்தியவர் உனக்காக மனப்பழமையில கலைவோடித்தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே. பன்னீர்கள் பாதம் தலைமகள் திருவே பட்டாங்கை தலைகளுக்கு பிரம்மாவும் கொடுத்த பன்னீர்கள் பாதம் தலைமகள் தொழுவே பட்டாங்கை தலைகளுக்கு
கல்யாணம் அந்த கணபதி சொல்லிவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகளமாக இருக்கிறது தெரியுமா? புத்துக்குழுக்கு பூஞ்சோலிகளும் பொஞ்சு வழியும் நீரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாறைக்குழாம் பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டு செல்கிறதே. எப்படிப்பட்ட முகத்தை பூமிப்பட்டு வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரும் நாணம் கொண்ட நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்தானதம் சொல்லு நதியோரும் நதியோரும் நீயும் ஒரு நாளையில் நூறிடம் சொல்லு நானந்தானதம் சொல்லு நானந்தானதம் சொல்லு Oh
சந்திப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்கும் வரையில் கொட்டி பார்க்கும் தேன்பாகும் பாகும் உச்சரிஞ்சே நாராயணை கண்ணுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அகிரம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு விருப்பமான எம்பெருமான் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணில் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மெங்கர்களும் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பருளத்தை வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்திருந்து மான்வெற்றில் கருவாகி மாறிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தோள் வாழ்க, 6 முகம வாழ்க, வெற்பகை தனிவள் வாழ்க, குக்குடம் வாழ்க, சிவரி மைய வாழ்க, மாச்சலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் என்ற நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று விரதம் இருந்து கொண்டிருப்பாக தெரிகிறது. அவை எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறான் என்று சற்று என்ன பார்க்கலாமா? இந்த குழந்தைய பாருமா, இந்த குழந்தைய பாருமா, விளையாடுதையா சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கையில் வந்திருக்கும் புல்வல்கள் நிலவு உன்னை தானே உயிர் போரிடுந்து ஒரு மழை உன்னை இதோ தேடும் நெஞ்சம் தேவி தேவி மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போலையாக்கி மூடவா கண்ணீர் புது நாடகம் விரைவில் அரங்கேற
கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து புது உடமே ஆயாச்சு முட்டுக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக நானும் உங்கள் உறவை அறிவான பறவை தேடி வந்த வேளை செய்த நீளே தேடி வந்த வேளை செய்த நீளே நன்றி நன்றி. கைதிட்டு நால்வருக்கு மட்டும் நன்றி. தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஓதுவார்களுக்கு நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஆமா ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்புறப்பட்டு அழகாக ஒளிபெருக்க அமைத்திருக்கக்கூடிய அன்பரசன் அன்பரசன் ஒளிபெருக்கி
ஆமா ஏப்பா உள்ள கை தட்டுற மாதிரி எங்க நீங்க யாராவது தட்டுங்க கை தட்டுங்க ஒளிபரிக்கு நல்லா போட்டிருக்காங்களா உங்களுக்கு தட்டுங்க ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம் நன்றி 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 சும்மா தட்டுங்க கை தட்டுங்க சரி ஒளிபரிக்கு மட்டும் சரியா இருந்தா போதுமா இப்ப பாடிய பாடலுக்கு எத்தனையோ இசைக்கருவிகளை வச்சு வாய்ச்சிருப்பாங்க திரைப்படத்துறையில ஆனால் அந்த 4 பேரும் அற்புதமாக இசையமைத்திருக்கின்றார்கள் ஆறுமணித்தை வாசிக்கூடிய அன்பு அண்ணார் கிடாத்திற்கைச் சேர்ந்த எம் முருகன் அவர்கள் அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கூடிய அன்பு தம்பி சிவா அவர்கள் இவருக்கு இணையாக ஆல்ரவுண்டு வாசிக்கூடிய அன்பு மகன் எம் சரவணகுமார் அவர்கள் இவருக்கு இணையாக தாயும் தந்தையுமாக இருந்த இந்த தாளத்தை வாசிக்கூடிய அன்பு அண்ணார் இன்பரசன் கிளம்பிறியா அப்புறம் என்ன வரட்டும் நமது கருப்பராஜா அவர்கள் இந்த இசை கலைஞருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க நன்றி 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 இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்த போதுமா நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் எம் ராஜா அவர்கள் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க ஆமா இந்த நிகழ்வை வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர் பேர் என்னப்பா தமிழ் கலாச்சாரம் பாண்டி அவர்கள் அந்த பாண்டி அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம் என்னடா நாரதர் வந்தாரு இன்ன வரைக்கும் நம்ம பேசாம தானே உட்காந்துருந்தோம் இந்த ஆள் வந்து நம்மளை கையெழுத்த சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா இல்ல என்ன காரணம் அப்படின்னா இந்த 2 கைகளும் இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா அது மட்டுமல்ல அந்த அக்காலா ஒரு அங்க அப்படியே சிரிக்கிறாங்க அங்க இருந்து அந்த சந்தோஷம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படி 2 கைகளும் இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும் ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது அந்த இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்தவித நோயும் கிட்ட வராது அப்பேற்பட்ட வகையிலே கைதட்டி கரகோசப்படுத்திய தாய்மார்களுக்கும் சிவாச்சாரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் அற்புதமாக ஒளிபரிப்பு அமைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பரசன் ஒளிபரிப்பு இளையத்தார்கள் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 சரி இப்ப கை தட்டினாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பமா தாய்மார்கள் நல்லா கை தட்டினாங்க இப்ப வள்ளி வந்தாங்கல்ல வள்ளி நேரத்தை பார்த்துருப்பீங்க ஒருவேளை அந்த வள்ளி வந்து நாவல் பழம் மாதிரி இருந்திருப்பாங்களா நாவல் பழம் அது கருப்பா இருக்குமா ஒருவேளை மஞ்சள் பழமா இருந்திருப்பாங்களா அதோட கருப்பாவில் இருக்கு அதுவும் கருப்பு தானா அட நாராயணா நாராயணா ஒருவேளை யானை பழம் வந்திருப்பாங்களா யானைப்பழமா யானைப்பழம் சரி இல்ல அவர் சொன்ன மாதிரி நம்ம நாமக்கல் சொன்ன மாதிரி தண்ணி பழம் மாதிரி இருப்பாங்களா தண்ணி பழம்னா பச்சையாவில் இருக்கும் உள்ள பச்சையாவில் இருக்கு நான் கேட்கறது வெளியில அது பச்சையா இருக்கு உள்ள அழகா சிவப்பா இருக்கும் சின்ன பலாப்பழம் மாதிரி இருக்குமாயா அது முள்ளையா இருக்கு ரொம்ப அப்புறம் என்ன நீங்க தானே பாத்தீங்க சொல்லுங்க ராத்தா அந்த வர அங்க வர சிரிப்பா பாரு இந்த எங்க பாட்டை நாராயண ஜெயன கொண்ட மாதிரி படுத்து எந்திரிச்சு உட்காருத்தா எந்திரிக்கா உங்களை நம்பி வர்றாங்க வியாபாரத்துக்கு வந்துட்டேன் எல்லாரும் சரி இந்த வெள்ளி அத்திப்பழம் மாதிரி இருப்பாளா அப்பதான் அந்த அக்காவுக்கு சிரிப்பு வருது ஆமா ஆமா சொல்லுக்கா நீங்க சொல்லுக்கா அத்திப்பழம் மாதிரி இருக்குமா அது அந்த நாமளே செக்க செவேர்னு இருக்குமே நம்மளை பார்த்து இப்படி கேட்கறானே அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அக்கா அங்க பாரு வெக்கத்தை பாரு அடாடாடாடா சரி பிடிங்க பிடிங்க அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமவ சேவப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணு கண்டு திகப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணு கண்டு திகப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணு கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெள்ளிலவே
சொல்ல முடியாத மந்திரமா சொல்ல முடியாத மந்திரமா என்ன துடிக்குது விட்டை அடிக்குது இந்த மனசிலே எந்திரமா நடு சமத்தில் இருக்கு சங்கதி ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு ஒண்ணு கண்டிப்பா தெய்வம் பண்ண எப்போது வராது எப்போது நல்லது ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு ஒண்ணு கண்டிப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு ஒண்ணு கண்டிப்பா இப்படிப்பட்ட அழுகுடையவளாக இருக்கின்றாள். இருந்தாலும் எடுப்படி சொன்ன கைதட்டிய தாய்மார்களுக்கு நன்றி 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 நன்றி. எடுப்படி சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு நமது கழகத்தை துவங்கலாம். என்ன சோ பெரிய கொள்ள கூட்டம் உள்ள கிடக்க கொள்ள கூட்டமா மனதை கொள்கின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆனாலும் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதமும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள். சற்று எண்ணி பார்க்கலாமா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரடைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. இரவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரடைகள் இடமாறி நீந்துகின்ற
நன்றி நன்றி கேதிக்கு உள்ளங்களுக்கு நன்றி. சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதிர் வேதத்தின் கொட்டி இந்த காலகத்திற்கு உரியவள் தந்தன பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பேட்டி. அதன் பிறகு செல்வேன் அவளை கந்தர்வன் கொட்டி அதற்கு முன் பூலோகம் புகர்லோகம் தனலோகம் தபலோகம் நித்தியலோகம் சத்தியலோகம் முகர்லோகம் என்று சொல்லக்கூடியது மேல்வங்கள் 7 அதலம் இதலம் சுதரம் தராதலம் ரஷாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடியது கீழுங்கள் 7 ஆக 14 உலகமுள்ள பெண்களும் இந்த வள்ளியை கண்டால் மயங்குவார்கள் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. என்ன அழகு எப்பற்பட்ட அழகு என்று எண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வள்ளியை பற்றி வருகின்றதை விட மக்கள் மனதை விட்டு முறையாத அன்பு ஐயா தெய்வீக திருமணார் தேவனுடைய பாடலை பாடிவிட்டு அந்த அந்த ஆத்தாலாம் அதை நினச்சிக்கிட்டு இருக்கு பாட சொல்லி சரி பாடும் உங்களுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற காரணத்துக்காக அன்பு ஐயா தெய்வீக திருமணார் தேவனுடைய பாடலை பாடிவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். சத்திய ஞான நம்ம தடங்கள் எல்லாம் புகழும் வீரர் பக்தியுடன் நேர்த்தாட்சி பாதையில் சென்ற வீரர் சித்த சிவகாத்த செல்வமுத்து ராமலிங்கத்தே
கைதட்டி கரவசப்படுத்தி அன்போடு அத்தனை பேருக்கும் நன்றி. அன்பளிப்பளித்த தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. என் சார்பாகவும் எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. குட்டிப்பை கண்ணன் பிள்ளத்தி அவர்கள் அன்பு ஐயா தேவர்களை பாடியதற்காக 100 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதோ அந்த ஆடவன் வருகிறான். அவனை சந்தித்துவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம்.